ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்படுங்க கர்த்தாவே. நாங்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. தயவாய் உங்களுடைய கிருபையினாலே பொறுத்துறலுங்க. எங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரிங்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதற்கு கர்த்தாவே நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆராதனையிலும் கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்தி அழைத்து வந்திருக்கிற உம்முடைய அடியானே கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் அவர்களால் உடைய வார்த்தை இன்னும் மன்னாவால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் தருகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த குற்றங்களும் குறைகளும் ஏற்படாத கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா துதிகனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 279வது பாடல் பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கன்வென்ஷன் பாடல் புத்தகத்தில் 279வது பாடல். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிஹரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே, நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீடு ஜெய கொடியுடனே, மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. ஒரு அறிவிப்பு. நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு நமக்கு ஆராதனை நடைபெறும். 8:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9:12 மணிக்கெல்லாம் அது நிறைவு பெறும். சுருக்கமான ஆராதனையாக அது இருக்கும். அது முடிந்த பிற்பாடு நாம் சுவிசேஷ ஊழியத்திற்காக கடன் செல்ல இருக்கிறோம். நமக்கு வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. எத்தனை பேர் வாரீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கவுண்ட் இன்றைக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் நம்முடைய சேகரத்தில் சொல்ல அது வசதியாக இருக்கும். காலையில் நம்ம கிளம்பி சென்று
நம்முடைய ஹோலி கிராஸ் ஸ்கூலில் வைத்து நமக்கு உணவு வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நமக்கு சுவிசேஷ ஊழியம் ஆரம்பமாகும். சுவிசேஷ ஊழியம் கிட்டத்தட்ட மத்தியானம் 1-1:30 நமக்கு நிறைவு பெற்று நமக்கு மதிய உணவும் அங்கே நம்முடைய ஹோலி கிராஸ் ஸ்கூலில் வைத்து வழங்கப்படும். அந்த மதிய உணவு முடிந்த பிற்பாடு நாம் நம்முடைய இடங்களுக்கு திரும்பி வரணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு நடுவில் நமக்கு அங்கே மத்தியானம் சுவிசேஷ ஊழியம் முடிஞ்ச பிற்பாடு நம்முடைய புதூரில் நம்ம கட்டியிருக்கிற ஆலயத்தில் வைத்து அங்கே மெடிக்கல் கேம்ப் நடைபெறும். நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு யாராவது இந்த மெடிக்கல் கேம்பில் பிரயோஜனம் அடைவார்கள் நாம் நினைக்கிறவங்க யாரையாவது நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அங்கே அவர்களை இந்த மெடிக்கல் கேம்புக்கு நாம் அழைத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாமும் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மெடிக்கல் கேம்பில் கலந்து கொண்டு பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய வின்ஃப்ரெட் சார் அவர்களை முத்தமிழ் திருச்செல்வன் சார்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். கர்த்தரும் அருமையான இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய கிருபை, அன்பு, சந்தோஷம், சமாதானம் இன்னும் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பிரகாரமான வல்லமைகள், வரங்கள், அனுபவங்கள், கிரியைகள், கனிகள் எல்லாம் நம்ம மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் பின் சந்ததியின் மேலும் இயேசுவின் நாமத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் கர்த்தர் எனக்கு பாராட்டின சகல கிருபைகளுக்காய் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்து ஏற்றுக்கொண்ட நம்முடைய குருவானோரையா, சபை ஊழியரையா, பெரியவர்கள், மூப்பர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த வேத வசனங்களின் ஆழங்களிலே எங்களை வழி நடத்தி செல்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, நாங்கள் கேட்டு அறிந்து புரிந்து கொள்கிற திராணிக்கு தக்கதாய் நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, போன வாரத்திலே நாம் முழுமையாய் செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து நாம் வேத வசனங்களிலிருந்து கற்றுக்கொண்டோம். முழு பலத்தோடு நம்ம என்ன செய்யணும், முழுமையான சாட்சி சொல்லணும், அப்புறம் முழு தைரியத்தோடு என்ன செய்யணும், முழு மனதோடு முழு நிச்சயத்தோடு என்னெல்லாம் செய்யணும், முழு பிரியமாய் என்ன செய்யணும், அப்புறம் முழு சரீரமாய் கண்களிலே வெளிச்சம் இருந்துச்சுன்னா முழு சரீரமும் என்ன செய்யும், வெளிச்சமாக இருக்கிறோம். நம்ம முழு உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்கணும். அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு மணி நேரம் தியானித்தோம். இன்றைய நாளிலே தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போக போகிறோம். என்னென்னா, முழு இருதயத்தோடு நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்முடைய காம்பினேஷனில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது முழு இருதயத்தோடு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். சுமார் 22 வசனங்கள் சொல்ல போகிறேன். அதில் 12 டாபிக் கவர் ஆகும். 12 காரியங்களை 22 வசனங்கள் மூலமாய் சொல்ல போகிறேன். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் முழு இருதயமும் முழு ஆத்துமாவும் என்ன செய்யணும், அதுக்கு அடுத்த வாரம் முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு சரீரம், முழு பலம் இதெல்லாம் என்ன செய்யணுங்கிறத பற்றி நம்ம சுருக்கமாய் பார்த்து இன்னும் 2-3 வாரங்களிலே நம்ம கர்த்தருடைய இந்த காரியத்தை நாம் நிறைவு செய்வோம். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிற காரியம் முழு இருதயம். நாம் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம திரும்பணும், கர்த்தர்ட்ட நாம் திரும்பணும். ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லி. அப்போ கர்த்தர் நாம் மனம் திரும்பும் போது முழு இருதயத்தோடு மனம் திரும்புகிறோமா, அல்லது கள்ள மனம் திரும்புதலோடு இருக்கிறோமா, அல்லது முழுமையாய் மனம் திரும்புகிற மாதிரி அடிக்கிறோமா என்பதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்னா பார்த்துருவார். பார்த்துட்டு யாரெல்லாம் முழு இருதயத்தோடு மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் நிமித்தமாய் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். முழு இருதயத்தோடு திரும்புகிறவர்கள் அதோடு அந்த பாவ வாழ்க்கையை முடித்து விடுவார்கள். அதுக்கப்புறம் பரிசுத்த வாழ்க்கை வாழ துவங்குவார்கள் என்பது நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம். சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய மன்னிங்கள். இந்த வசனம் எரேமியா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, எரேமியா 24 7ஆம் வசனம் வந்தீங்கன்னா, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயங்களிலே பலவிதமான இருதயங்கள் உண்டு. இருதயத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நல்ல இருதயம், இன்னொன்று கெட்ட இருதயம். நல்ல இருதயம் என்ன செய்யும், கர்த்தருக்கு பயப்படுவதோடு இருக்கும்.
கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் கண்டா சந்தோஷப்படும். துன்மார்க்க இருதயம் என்ன செய்யும்? வழுகி போகும். கர்த்தரை விட்டு என்ன செய்யும்? வழுவி அலைந்து போகும். தேவனுடைய வசனத்தின்படி நிற்காது, கீழ்ப்படியாது. அப்படிலாம் நிறைய சிக்கல்களை அது என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இந்த இதயங்களிலே 2 வகையான இருதயங்கள் உண்டு. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதோ அதுபடி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். நாம ஒரு இருதயத்தை வாங்கணும். கீழ்ப்படிதல் உள்ள இருதயம், வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு இருதயம், இதெல்லாம் ஒரே இருதயம் தான். அதற்கு வேறு ஒரு தன்மை என்னன்னா, கர்த்தர் என்று அறிகிற ஒரு இருதயம். இன்றைய தினத்துல நிறைய ஜனங்கள் உலகத்துல இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இயேசுதான் தெய்வம்னு தெரியும். ஆனா கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இயேசுவை பத்தி என்ன செய்யும்? எல்லாம் தெரியும். இயேசு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொன்னா, அவர் தான் கர்த்தர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் தான் பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, அது என்ன செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எல்லா மற்ற மனிதர்களைப் போலவும் பாவத்திலே உழன்று போய் கிடக்கும். ஒரு பரிசுத்தமான் சொல்கிறார், அநேகர் என்ன செய்வாங்கன்னா, இந்த பரலோகத்தை 1 முழம் கேப்ல விடுவாங்களாம். பரலோகத்துக்கும் அவங்களுக்கும் 1 முழம் கேப்ல என்ன செய்வாங்களாம்? விடுவாங்களாம். முழம் எங்கன்னா இது இருதயம். இங்க இயேசுவை பத்தி தெரியும், ஆனா வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்க, அதை கொண்டு வர மாட்டாங்க. ஸோ 1 முழம் இப்படி தலையில வச்சு பார்த்தா மூளைக்கும் இருதயத்துக்கும் உள்ள தொடர்பு மாதிரி இயேசுவை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அதை அவரை தகப்பனாக, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இங்க வசனம் சொல்கிறாரு, நான் கர்த்தர், நான் தான் மேசியா, நான் தான் உலக ரட்சகர் என்று நீங்கள் அறிந்து கொள்கிறத்தக்கதான ஒரு இருதயத்தை கொடுப்பேன். அப்பொழுது அவர்கள் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புவார்கள். இப்போ கர்த்தரை அறிகிற ஒரு அறிவு நமக்கு இருதயத்துல உண்டானாதான் நம்ம கர்த்தர்கிட்ட முழுமையாய் திரும்பி வர முடியும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று இந்த வசனத்திலே சாமுவேல் கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு என்ன செய்யுங்க, கர்த்தர்ட்ட திரும்புங்க அப்படின்னு ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். நாம ஒரு மனுஷனை, ஒரு நபரை கர்த்தர்ட்ட திருப்புறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு நபரே கர்த்தர்ட்ட திரும்பி வர்றது பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே கர்த்தர்ட்ட திரும்ப வேண்டும் என்று இந்த சாமுவேல் சொல்லுகிறார். அப்படி திரும்பணும்னா என்ன செய்யணும்? அந்நிய தேவர்கள், அஸ்தரோத், ரெண்டும் கர்த்தருக்கு விரோதமான காரியம், ரெண்டுமே கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள். அப்ப கர்த்தருக்கு பிடிக்காத சில காரியங்களை, எல்லா காரியங்களையும் நம்ம விட்டுட்டு கர்த்தர்ட்ட நம்ம திரும்பி வந்தோம்னா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக மாற்றுவார், அல்லது நாம கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை மாற்றி அவர் ஒருவருக்கே நாம ஆராதனை செய்யணும். இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், கர்த்தரையே ஆராதியுங்கள் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான சவுண்ட். அதில் ஒருவருக்கே அப்படிங்கிறது ஒரு ஏ சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த ஏ சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கவனமாய் அதை கவனிக்க வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 29ஆம் சங்கீதத்தை நாம திருப்பினால், சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தில், பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள்னா அந்த கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டிய மகிமையை வேற யாருக்கும் எதற்கும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. அப்படிங்கிறதுல பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அப்ப பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அந்த ஏ சவுண்ட், கர்த்தருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு அழுத்தமாய் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. வேற யாருக்கிட்டையும் நீ கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம சில நேரத்தில் சில பொருட்களை கொண்டு போய் யார்ட்டையா கொடுக்க சொல்லுவோம்னா, கரெக்டா ஒரு கூட்டமா இருப்பாங்க, கரெக்டா நீ போய் அவங்கள்ட்ட மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிவிடும். உடனே சாப்பாடா இருக்கலாம், ஒரு நோட்டா இருக்கலாம், பேனா பென்சிலா இருக்கலாம், ஏதோ ஒரு பொருளை நம்ம யார்ட்டையோ கொடுத்து விட போறோம்னா, கொடுத்துட்டு போய் நீங்க எல்லாத்தையும் நான் இப்போ அந்த தம்பிகிட்ட கொடுக்கணும்னா அண்ணன்ட்ட கொடுத்து, அந்த தம்பிகிட்ட கொடுத்து, அந்த தம்பிகிட்டையும் கொடுக்கலாம். அப்படி இல்லாம நேரா நானே கொண்டு போய் பர்சனலா என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்ப நான் தான் நேரா போய் வேற யார்ட்டையும் கொடுக்காம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி அர்த்தத்துல இந்த வசனம் வருகிறது. அப்ப கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய
எல்லாவற்றையும் நாம கர்த்தருக்கு மாத்திரம்தான் செலுத்துவதில் ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்துல, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 4 காரியங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மனம் திரும்புகிற காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு ரொம்ப அசால்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்வோம்னா, அதை அப்புறம் பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், தவறாய் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, நம்ம சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு சிலுவையில கர்த்தர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது 2 பக்கமும் கள்ளர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 கள்ளர்ல ஒருத்தர் என்ன செய்வார்? கர்த்தரை விசுவாசிப்பார். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இன்னொருத்தர் தூஷிப்பார். முதல்ல 2 பேருமே தூஷிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன செய்வார்? மனம் திரும்பி ஆண்டவரை என்ன செய்வார்? விசுவாசிப்பார். அப்போ நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கடைசி நேரத்துல, உயிர் போற நேரத்துல கூட நம்ம கர்த்தர்ட்ட மனம் திரும்பினா கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அந்த கள்ளன் மனம் திரும்பி வந்தது போல. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அப்படியே கிடையாது. அதுக்கு பெரிய ப்ரொசீஜரே இருக்கு. மனம் திரும்புறது அப்படி அசால்ட்டா செய்யவே முடியாது. மனம் திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு 60-70 காரியம் செய்யணும். மனம் திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு 60-70 காரியம் செய்யணும். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பு வர்றதுக்கு முன்னாடி, அல்லது மனம் திரும்புறதுக்கு அப்புறம் ரட்சிப்புக்கு முன்னாடி ஒரு 60-70 காரியம் செய்யணும். அப்படி நாம செய்ய வேண்டியதுதான் இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்துல இருக்குது. இப்போ அண்ணன்ட்ட கேட்போம், அண்ணன் நீங்க ஒரு பஸ்ல வேகமா போயிட்டு இருக்கிறீங்க, அந்த பஸ்ஸை நீங்க திருப்பணும், அப்படி போய் 180 டிகிரி வந்த திசைக்கு திரும்பணும்னா என்ன செய்யணும்? ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடலாமா? என்ன செய்யணும்? போயிட்டு இருக்கிற வேகத்தை குறைக்கணும். 1 வேகத்தை குறைக்கணும். 2வது 2 பக்கமும் ஆட்கள் வராங்களா, பஸ் திரும்ப போறோம், பஸ் நின்றுச்சு, அது ஸ்லோவா போயிருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்? அந்த ஸ்டீரிங் பிடிச்சி திருப்பி இந்த பக்கம் திருப்பணும். அப்போ ஒரு பஸ்ஸை வேகமாய் போய்கொண்டிருக்கிற ஒரு பஸ்ஸை 2-3 வேலைகள் செஞ்சாதான் நம்ம பஸ் திருப்புற மாதிரி அந்த நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கிறோம். அப்போ பாதாளத்தை நோக்கி படுவேகமாய் போயிட்டு இருக்கிற ஒரு ஆத்மாவை அப்படி ஆளின சடன் அப்படி டக்குலாம் என்ன செய்ய முடியாது? மனம் திரும்பி வர முடியாது. இங்க கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார். நான் சொல்லணும் பார்த்தீங்களா, மனம் திரும்புறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு 60 காரியங்கள்ல இதுல 4 காரியம் இருக்கு. என்னது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். மனம் திரும்பும் போது என்னெல்லாம் தேவைப்படும்? 60 காரியம் தேவைப்படும். அதுல 1 உபவாசம். உபவாசம் இருக்கணும். உபவாசம் அப்படின்னு சொன்னா சுமார் ஒரு 8 மணி நேரமாவது கேப் பண்ணணும் சாப்பிடாம. காலையில ஒரு 10 மணிக்கு நான் சாப்பிட்டேன், அப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டேன், அப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு டீ குடிச்சேன், அப்புறம் 6 மணிக்கு நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது உபவாசம் இல்லை. ஒரு வேளைக்கும் இன்னொரு வேளை சாப்பாட்டுக்கு நடுவில் நம்ம ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரமாவது நம்ம உபவாசம் இருக்கணும். கர்த்தர் அப்படி இருக்குதானா அப்படின்னு சொல்லி பார்ப்பார். உபவாசத்தோடு நம்ம திரும்பணும். அப்புறம் பாருங்க, அழுகையோடும். அழுகைன்னா என்னது? எப்போ நம்ம அழுவோம்? இருதயம் நொறுங்குண்டு போகும்போது நம்ம அழுவோம். நான் ஒரு பாவி, நான் கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன், தேவனை வேதனைப்படுத்துகிறேன் அப்படிங்கிற உணர்வுலாம் வந்தா தான் நமக்கு அழுகையே வரும். அப்போ அழுகையோடும். பாருங்க, புலம்பல். ஐயோ கோடை காலம் போயிற்று, மாரி காலம் போயிற்று, நானும் இன்னும் ரட்சிக்கவே படலையே, டெய்லி நான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன், பல விதமான பாவங்களை செய்கிறேன், ஆனால் ஒரு மெய்யான மனம் திரும்புதல் எனக்கு வரலையே, நான் இன்னும் ரட்சிக்கப்படலையே, நான் இன்னும் ஊழியம் செய்யலே அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பிட்டு அதோட சேர்த்து முழு இருதயத்தோட கர்த்தர்ட்ட திரும்பணும். அப்பதான் எல்லா அவயவங்களும் கர்த்தருக்கு நேரா திரும்பி வரணும்னு சொல்லி நம்ம போடுறோம். இது சாய்ஸே கிடையாது. பாருங்க, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும். இது எப்படி இருந்திருந்தா சாய்ஸ்? உபவாசம் இருந்தாவது, அழுதாவது, புலம்பியாவது, முழு இருதயத்தோடாவது என்னிடத்துல திரும்பு அப்படின்னு சொல்லி போடலை. இப்போ நம்ம தம்பிகிட்ட சொல்கிறேன், தம்பி உன் பேனாவையும் பென்சிலையும் உன் ஸ்கேலையும் உன் ரப்பரையும் கொண்டு வான்னா எத்தனை கொண்டு வருவேன்? சொல்லு. பேனாவையும் பென்சிலையும் உன் ஸ்கேலையும் ஒரு ரப்பரையும் இதையும் கொண்டு வா அப்படின்னு சொன்னா நீ எத்தனை கொண்டு வருவேன்? எல்லாத்தையும் கொண்டு வரணும். இப்போ நான் கேட்குறேன், தம்பி பேனாவையாவது ஒரு பென்சிலையாவது ஒரு
ஒரு ஸ்கேலையாவது ஒரு ரப்பரையாவது எனக்கு தா அப்படின்னு சொல்லி சொன்னா பெண்ணு மட்டும் ஏதாவது ஒன்று தந்தா போதும் அப்படின்னு யாவதுன்னு வந்தால் ஏதாவது ஒன்று போதும். ஆனால் உம்முன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். அப்போ மனம் திரும்புறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியம் என்னது? உபவாசம் இருக்கணும், அழணும், புலம்பணும், முழு இருதயத்தோட கத்தட்ட திரும்பணும். இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கவே நடக்காது. அட்லீஸ்ட் ஒரு உபவாசம் இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 8 மணி நேரமாவது ஆகும். என்ன 8 மணி நேரம்? இப்போ மரணம் ஒருத்தருக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு துடிச்சிட்டு இருக்கிறாரு, இன்னும் 1 மணி நேரத்தில் சிவியர் அட்டாக்கு, 1 மணி நேரத்தில் ஆள் இறந்து போயிடுவார்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிட்டுனா அந்த டைமில் ஒரு மனுஷனுக்கு வந்து ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை அவருடைய ஜெபம் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ள பட மாட்டாது. வாழ்ந்திருக்கும் போது பயங்கரமான பாவி, ஆனால் கடைசி நேரத்தில் சாக போகும்போது எங்கே வந்துடும்? பரலோகத்துக்கு வந்துடணும்னு சொல்லி நம்ம நினச்சா அது வந்து தேவ சமூகத்தில் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி எனக்கு தெரியல. இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தேகமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அவர் பாதாளத்தின் வாசல்ல இருந்து ஒரு ஒரு ஏணிப்படி வச்சிருக்கிறார். அந்த சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லி போட்டு, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லி சொன்னா ஒருவன் மரணத்திற்கு சமீபமாய் பாதாளத்தின் வாசல்ல போய் நின்னா கூட அங்கிருந்து ஒரு இணைச்சிவார், ஒரு ஏணிப்படியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம சின்ன பிள்ளையில பாம்பு கட்டம் விளாண்டுருப்போம். அந்த பாம்பு என்னச்சுன்னா 99வது கட்டத்தில் ஒரு பெரிய பாம்பு இருந்து அதில் நம்ம போய் பாம்பு போட்டு நின்றுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நேராக கீழே 1ஆம் நம்பருக்கு என்ன செஞ்சிடும்? தூக்கிட்டு வந்துடும். அது பாம்பு பண்ணுற வேலை. 99% இடத்துல இருந்து கொண்டாந்துடும். ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர். பார்த்தீங்களா, 0ல் இருக்கிற மனுஷனை 100க்கு என்ன செய்வாராம்? தூக்குவாராம், ஒரு ஏணி. ஏன்னா அந்த மாதிரி கூட இங்கே போட்டு. ஆகவே எனக்கு இதில் ஒரு இன்னும் சில காரியங்கள் இன்னும் தெளிவாகவே இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதும் மன்னிக்கிறதும் அது அந்த மனுஷனுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்போ இந்த ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மனம் திரும்புறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய 4 காரியங்களை இங்கே பார்த்தோம். இப்போ உங்களுடைய புரிந்து கொள்வதற்காக நான் இன்னும் சொல்கிறேன், மனம் திரும்பினதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அது ஒரு 60-70 காரியங்கள் இருக்குது. அதை நம்ம இன்னொரு தடவை கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு வேத ஆராய்ச்சியிலே நம்ம அதை தியானிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா அதனுடைய 30ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பின உடனே ரட்சிப்பு என்ன செய்யாது? வராது. மனம் திரும்பின உடனேலாம் ரட்சிப்பு வராது. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பிற்கு என் ஆத்துமா தவிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சங்கீதத்தில் தாவீது சொல்லுவார். உம்முடைய ரட்சிப்புக்கு என்னுடைய ஆத்துமா என்ன செய்யுது? தவிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் உடனே போனவெல்லாம் கொடுக்க மாட்டார். அதுக்கு சில நாட்கள், சில மாதங்கள், சில வருஷங்கள் கூட என்ன செய்வார்? கர்த்தர் ஆக்கி உட்கார வச்சிருவார். உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சு நம்மை புடமிட்டு கர்த்தர் நிறைய வசனங்கள் மூலமாக பேசி நம்மை பூர்ண ரட்சிப்பிற்குள்ளும் நித்திய ரட்சிப்பிற்குள்ளும் அவர் வழி நடத்துவார். அதான் இங்கே போருக்கு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ மனம் திரும்பி நாம ரட்சிக்கப்படுவதற்கு காத்திருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் கூட சொல்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். இது மனம் திரும்புதலுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு காரியத்தையும் மனம் திரும்புவதற்கு அப்புறம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தையும் இது சொல்லும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். இது விழுந்து போன ஒரு பரிசுத்தவான், விழுந்து போன ஒரு விசுவாசியை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, எப்படி நீ பாவத்தை செஞ்சிட்ட, பரிசுத்த பாதையிலிருந்து எப்படி வெளியே வந்த, அந்த ஒரு பாயிண்ட் என்ன செய்யுது? பல மாசங்களுக்கு முன்னாடியோ பல வருஷங்களுக்கு முன்னாடியோ நடந்திருக்கும். ஏதோ ஒரு பாவத்தில் நம்ம சிக்கியிருப்போம். அந்த பாயிண்ட்டுக்கு வா, வந்து அதை நினை. 2வது மனம் திரும்பு. 3வது ஆதியில் செய்த கிரியை செய். மனம் திரும்புவதற்கு முன்னாடியும் சில காரியங்களை செய்யணும், மனம் திரும்பினதுக்கு பின்னாடியும் சில காரியங்களை செய்யணும். நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். இதெல்லாம் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய காரியம். அப்போ நம்ம மனம் திரும்புதல் டக்குன்னு ஆளின சடன்லாம் என்ன செய்யுது? ஒரு நாளும் ஒருத்தருக்கும் வரவே செய்யாது. கர்த்தர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார். அந்த லிஸ்ட்டில் எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பார். இப்போ நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறீங்கன்னு வைங்களேன். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு என்னெல்லாம் வேணும்? நம்ம பேர், ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, படிப்பு சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், டிசி அப்படி சொல்லி ஒரு 20 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன்.
இந்த 20 உங்கள்கிட்ட என்கிட்ட முழுமையாக இருந்தால் தான் நமக்கு என்ன செய்வாங்க, பாஸ்போர்ட்டு கொடுப்பாங்க. அண்ணே ஆதாரம் மட்டும் தொலைச்சிட்டானே, எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த ஒன்று மட்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆமாம் என்ன அது முழுமை பெறாது. அதே போல் கர்த்தர் இந்த மனம் திரும்புதல் அப்படி ஆளின சடன்லாம் வைக்கல. ரெண்டாவது, இந்த மனம் திரும்புதல் கர்த்தர் அருளி செய்யணும். கர்த்தர் ஒரு டைம்ல என்ன செய்வார், நமக்கு அருளி செய்வார். அந்த மனம் திரும்புதலை கர்த்தர் அருளி செய்யும்போது நாம் அப்படியே அவரை பிடிச்சி நாம் மேலே அவர்கிட்ட வந்துடணுமே தவிர, மற்றபடி நான் என் இஷ்டத்துக்கு நான் மனம் திரும்புவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு காரியம். ஏசா என்ற ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான், ஆனால் என்ன செய்யல, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி ஒரு வசனத்தில் நான் வாசித்திருக்கேன், எபிரேயர்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மனம் திரும்பின பிறகு அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் அப்படின்னு சொல்லி போட்டு, கர்த்தர் என்ன செய்யல, மனம் மாறல. அவனுக்கு கிருபையினான நாட்களை கர்த்தர் கொடுத்திருந்திருப்பார். அவர் அதை கண்டுக்கிடாம திருப்பி இவருக்கு சௌரியமான நாட்கள்ல மனம் திரும்புறாரு, அழுறாரு, கவலைப்படுறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா கர்த்தர் என்ன செய்யலாம், அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு காரியம் நமக்கு புதிது அல்ல. அப்போ இந்த காரியங்கள் மனம் திரும்புதல் கர்த்தர் அருளி செய்கிற நேரத்தில் வரணும். அப்படி வரும்போதே நம்ம மனம் திரும்பும் போதே முழு இருதயத்தோட மனம் திரும்பி வரணும். முழு இருதயத்தோடு மனம் திரும்பிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பாவமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. சரி, இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் 2க்கு போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது முழு இருதயத்தோடு கர்த்தர்ட்ட மனம் திரும்பணும். 2வது நம்ம பார்க்க போறது துதித்தல். ஒரு 4 வசனங்கள் சொல்கிறேன். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். விவரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றதும் கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய செயல்களை மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு சொல்லுகிற காரியம்தான். அப்ப துதிக்கிறது, புகழ்ச்சியாய் சொல்லுறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணு, ஆனா அடிப்படையில வேறுபட்டவை. துதித்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா கவனிச்சுக்கிடுங்க, அவருடைய நாமத்தை நாம சொல்லி துதிக்கணும், அவருடைய தன்மைகளை சொல்லி துதிக்கணும், அவருடைய செயல்களை சொல்லி நாம துதிக்கணும். அவருடைய கிரியைகளின் புகழ்ச்சியை நாம சொன்னோம்னா அதுக்கு பேரும் புகழ்ச்சி தான், அதுக்கு பேரும் துதித்தல் தான். அதுல கொஞ்சம் மைனர் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம், அந்த கடையில போய் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம். 2 நாள் 3 நாள் கழிச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, இது எந்த கடையில வாங்கினீங்க, எவ்வளவு ரூபாய்க்குன்னு சொல்லி விசாரிக்கும் போது யாராவது விசாரிச்சாங்கன்னா நாம் அந்த கடையோடைய மேன்மை மகிமையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பேன். அம்பாசிடர் மாதிரி, தூதுவர் மாதிரி என்ன செய்வோம், அந்த கடை அவ்வளோ, அந்த பெரிய கடை, அந்த கடையில் திருமண இடம்லாம் துணியாக இருக்கும், ஏகப்பட்ட சேல்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, ஃபுல்லாக லைட்டு தான், ஃபுல்லாக ஏசி ரூம் தான், அங்கே எங்கே பார்த்தாலும் தண்ணி தொட்டியில் இருக்கும், நம்ம சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான பலகாரங்கள்லாம் பக்கத்தில் இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியான்னு சொல்லி இப்படி ஒரு காரியத்தை நாம் போய் அனுபவித்த ஒரு சில காரியத்தை நம்ம பெருமையாய் சொல்லுவதற்கு பெயர் தான் இந்த புகழ்ச்சி, இந்த விவரித்து சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அநேக காரியங்கள், சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம அதை புகழ்ச்சியாய் விவரித்து என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு பேர் தான் இந்த புகழ்ச்சி, கிரியை நம்ம அறிவிக்கிறது, துதிக்கிறது, இந்த மாதிரி காரியமாய் வரும். அப்போ கர்த்தரை நம்ம துதிக்கும் போது பாவமே இல்லாத ஒரு பரிசுத்த சிந்தையோடு நம்ம கர்த்தரை துதிக்கணும். 2வது, சங்கீதத்தின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை நான் என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாமத்தை கர்த்தருடைய சமூகத்துல நாம மகிமைப்படுத்தணும். சங்கீதத்தில் நம்ம ஏற்கனவே வாசிச்சோம், 29ஆம் சங்கீதத்துல, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தர் என்பது அவருடைய நாமமா இருக்கிறதுனால அவருடைய நாமத்தை குறித்து தானே ஒரு மகிமையை நாம செலுத்த வேண்டும். இதனுடைய ரகசியங்களை குறித்து நான் இன்னும் 2 வசனங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் கடைசி பகுதிக்கு வந்தீங்கன்னா மல்கியாவின் புஸ்தகத்தை நாம திருப்பிக் கொள்ளுவோம். அங்கே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். இப்பொழுதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது, நீங்கள் கேளாமலும் என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி போட்டு. இது யாருக்கு? ஆசாரியர்களுக்கு. அப்போ ஆசாரியர்கள்னு சொல்லி சொன்னால் ஊழியக்காரங்கன்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடாது. கர்த்தர் யாரையெல்லாம் ரட்சித்தாரோ, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முதல் 2 அதிகாரங்களின் படி அவங்களெல்லாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம தான் ராஜா, நாம தான் ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 3 ஊழியங்கள் உண்டு. ஒன்று ராஜா, அவர் தனியாக இருப்பார்.
இன்னொன்று தீர்க்கதரிசி, அவங்க தனியாக இருப்பாங்க. இன்னொன்று இந்த ஆசாரியர்கள், இவங்க கர்த்தருக்கு முன்னாடி நிற்பாங்க. இந்த 3 காரியங்கள். ஆனால் இப்போ உள்ள பகுதியில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த 3மே ஒன்றா மாறிட்டு, நாம தான் ராஜா, நமக்கு ஒரு ஆளுகை இருக்குது, நாம தான் ஆசாரியர்கள், நாம கர்த்தருக்குன்னு நினைச்சிடும், நாம கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் நம்மகிட்ட பேசும்போது நாம தேவனுடைய தீர்க்கதரிசன வசனங்களை, வார்த்தைகளை எல்லாருக்கும் நாம சொல்லுகிறோம். அப்ப இந்த 3 காரியங்கள் நமக்கு ஒரு சிங்கிள் மேனுக்கே கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்போ இந்த வசனத்துல நம்ம சொல்லுகிறபடி உம்முடைய நாமத்தை நாம என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நாமத்திற்கென்று நிறைய மகிமைகள் நம்ம செலுத்த வேண்டியது அவசியம். மற்ற சமயங்களிலே, மற்ற சமய நம்பிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய தெய்வத்தின் பெயரை சொல்லி சொல்லி அவர்கள் போற்றுகிறேன் புகழுகிறேன்லாம் சொல்லுவாங்க. அது எங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், டிவியில் பார்க்குறோம், அல்லது நம்ம பஸ்ஸில் போகும்போது காலையில் இந்த டூர்லாம் போகும்போது முதல் பாட்டே இதை தான் நினைச்சுவாங்க, போட்டு விட்டுறாங்க. அப்போ அந்தந்த தெய்வத்தினுடைய நாமங்களை அவங்க சொல்ல 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 அவர்களுக்கும் தெய்வனுக்கும், அவங்க தெய்வனுக்கும் உள்ள நல்ல ஒரு தொடர்பு நமக்கு வெளிப்படுது. ஏன்னா அந்த நாமத்தை சொல்லுவதற்கோ அவருடைய தெய்வத்தினுடைய வணக்கங்களை அவர்கள் செய்வதற்கோ அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தயங்கவே மாட்டாங்க. தரையில் கடந்து உருண்டுருவாங்க, அல்லது தோப்பு கரணம் போடுற மாதிரிலாம் இருக்கும். அது அவருடைய பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்குது. ஆனால் நாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரும்போது பைபிளே என்ன செய்ய மாட்டோம், கையில் தூக்கிட்டு வர மாட்டோம். அதுக்கு ஒரு பேக்கு, அதுக்கு ஒரு இதெல்லாம் போட்டு நம்ம ஒழிச்சு மறைச்சி அப்படி கொண்டு வருகிறோம். செல்ஃபோன், இப்போ பைபிளை கூட கொண்டு வர்றது செல்ஃபோன்லேயே நினைச்சாங்க, செல்ஃபோனை தூக்கிட்டு வராங்க, செல்ஃபோனை அப்படி வச்சு பார்க்குறாங்க, அப்படி போயிடுறாங்க. அப்போ கர்த்தருடைய காரியங்களில் நம்ம உற்சாகம் காட்ட வேண்டும், கர்த்தருக்குரிய காரியங்களில் வெட்கப்படாமல் நம்ம செய்யணும். ஸோ இங்கே ஒரு வசனம் பார்த்தாச்சா. இப்போ அடுத்த பக்கத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை நம்ம அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த நாமங்களுக்கும் நாம் சொல்லுகிற கர்த்தருடைய நாமங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற விசேஷங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் தேவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு வைங்களேன், அவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படி நம்மகிட்ட வந்து ஆசீர்வதிப்பார். ஈசாக்கின் தேவனேன்னு சொல்லி பாருங்களேன், ஈசாக்கின் தேவனேன்னு சொல்லி சொன்னா ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். எப்போ உலகமே பஞ்சத்தில் இருக்குது, ஆனால் இவர் என்ன செய்றார், இயேசுவால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு 100% ஆசீர்வதிக்கப்படுகிறார். இப்போ உங்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் இருக்குன்னு வைங்களேன், ஆண்டவரே நீர் எனக்காக வழக்காடுகிற தேவனாய் வாரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவர் ஒரு வக்கீல் மாதிரி வந்து நிற்பார். என்ன வக்கீல் மாதிரி வருவார். அதுக்கப்புறம் எனக்கு நீதி செலுத்தும் ஆண்டவரே, எனக்காக நீதி செலுத்தும்னா ஒரு நீதிபதியாய் வருவார். என் நண்பனாய் வாரும், என்னுடைய நண்பனாய் வாரும் சொல்லி நம்ம கூப்பிட்டா நண்பனை போல வருவார். ஆமாம், அவரை எந்த பெயர் சொல்லி கூப்பிடுறோமோ அதே பெயரில் வருவார். நாம பரிகாரியாகிய தேவனை நான் துதிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நம்மளை சுகப்படுத்துகிற ஒரு டாக்டராக அவர் என்ன செய்வார், வந்து நிற்பார். அவர் நாம் எந்த நாமத்தில் கூப்பிடுகிறோமோ அந்த நாமத்திற்குரிய ஒரு வல்லமையோடு, அந்த நாமத்திற்குரிய தன்மையோடு கர்த்தர் நமக்கு வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தை தியானித்தல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாமத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஏதாவது ஒரு நாமம், இப்போ பரிகாரியாகிய தேவனே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார், அப்படி பரிகாரியாய் தேவன் அப்படி சொல்லும்போது அவர் அந்த எருசலேம், இஸ்ரவேல், எகிப்து இந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் எப்படிலாம் தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாத்தார், குணமாக்கினார் அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து அதே விதமாய் நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்ய வல்லவராக இருப்பார். பலவீன நாட்களில் வரும்போது நாம இந்த வார்த்தையை சொல்லணும், காய்ச்சல் அடிக்கிறது அல்லது ஒரு பலவீனம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பரிகாரியே தேவனே உம்முடைய குணமளிக்கிற வல்லமை என் மேல வந்து தங்கட்டும் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அந்த நாமத்தினுடைய மகிமை கர்த்தர் நமக்கு தந்து அவர் ஆசீர்வதிப்பார். இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் சொல்லி சொன்னா நம்ம மனசுல சொன்னா கூட அது தியானம் தான். நம்முடைய மனசுல எண்ணுகிறது கூட தியானமாகத்தான் எண்ணப்படும். அப்போ நம்ம மனசுல பிதாவே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசுவே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அது ஒரு விதமான நினைவு. நாம இப்படி கர்த்தருடைய நாமத்தை சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஞாபக புஸ்தகம் அது அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நிறைய புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும் பரலோகத்தில். அதில் ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று யுத்த புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம், இப்படிலாம் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. அந்த ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் என்ன செய்வார்னா நம்முடைய பெயரை எழுதுவார். இப்போ பூமியிலேருந்து தம்பி நீ சொல்லுமா, பிதாவே நான் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லு. இப்போ என்ன நடந்துச்சு, பிதாவே நான் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி சொன்னான். இப்போ என்ன நடந்துச்சு, இவனுக்கென்று கர்த்தர் நியமித்த 2 தூதர்கள். ஒரு தூதன் இவனை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் வச்சிருப்பார். இன்னொரு தூதன் யாரு, இவன் ஏதாவது ஜெபம் பண்ணானா அதை கொண்டு போயிட்டு பதில் கொண்டு வரதுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள். 2 பேர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யுது
உண்டு. உனக்கும் உண்டு, அண்ணனுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. 2 தூதர்கள். ஒரு தூதன் நினைச்சுவான், இப்ப நீ பிதாவே உண்மை துதிக்கிறேன்னு சொல்லி சொன்னல, சொன்ன உடனே நினைச்சுவான், அடுத்த செகண்ட்ல சரத்துன்னு மேல போனான், பரலோகத்துக்குள்ள உள்ள போய் உன் பேர்ல அந்த ஞாபக புஸ்தகத்துல உன் பேர் அப்படி திருப்பி இந்த இடத்துல இந்த தம்பி இந்த மாதிரி பிதாவே என்று சொன்னான் அப்படின்னு சொல்லி சரத்துன்னு எழுதி வச்சுட்டு இங்க வந்துடும். இப்ப இயேசுவை நான் உண்மை துதிக்கிறேன்னு சொல்லி சொல்லு. இப்ப என்ன நடந்துச்சு? அதே தூதன் தான் டக்குன்னு மேல போனாரு, அதே ஞாபக புஸ்தகத்துல எழுதினாரு, திருப்பி வந்துட்டாரு. இப்போ ஆவியானவரே நான் உண்மை புகழுகிறேன்னு சொல்லி சொல்லு. இப்ப என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க. அதே தூதன் தான் செஞ்சான், ஞாபக புஸ்தகத்துல இவன் பேர்ல அந்த இடத்துல இந்த தம்பி இந்த நாமத்தை சொன்னான் அப்படின்னு சொல்லி கத்தட்ட அங்க புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டதுனால என்ன ஒரு பெரிய நன்மை, அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் அந்த புஸ்தகத்துல மொர்தெகாய் ராஜாவுடைய உயிரை காப்பாத்திருப்பார். 2 பேர் அவரை கொல்லணும்னு சொல்லி ராஜாவினுடைய சேவகர்கள் 2 பேர் பிளான் பண்ணுவாங்க. அந்த 2 பேருடைய பிளானை இந்த மொர்தெகாய் அந்த ராஜாவுக்கு அறிவித்திருப்பாரு. விசாரித்த பிறகு அந்த ராஜா அதை உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த 2 பேர் பிளான் பண்ணாங்கல்ல கொலை திட்டம், அவங்கள 2 பேரையும் கொண்டு போட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த சம்பவம் அவருடைய ராஜாவுடைய டைரியில எழுதப்பட்டுச்சு. இந்த மாதிரி 2 பேர் ராஜாவுக்கு விரோதமாக பிளான் பண்ணா மொர்தெகாய் சொன்னாரு அப்படின்னு சொல்லி, அதனால ராஜா அந்த காரியத்தை மறிக்காம அவர் தப்பினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரம் செஞ்சுட்டான் ஆமான். செஞ்ச பிறகு ராஜாட்ட சொல்லி அந்த தூக்கு மரத்துல இவனை கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்றாரு. பிளான் பண்ணிட்டு ஆமான் வருகிறார். அந்த நாள் இரவிலே இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. சரி, பழைய காலத்தில் உள்ள டைரியை தூக்கிட்டு வாசிங்கப்பான்னு சொல்லி அப்படியே வாசிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு சம்பவமா வாசிக்கிறாங்க. மொர்தெகாய் இந்த ராஜாவின் உயிரை காப்பாற்றின சம்பவம் அப்பொழுது வாசிக்கப்படுகிறது. அப்ப அந்த ராஜா கேட்கிற, என் உயிரை காப்பாத்தி இருக்கிறார் ஒருத்தர், அவனுக்கு ஏதாவது நன்மை செய்வோமா எழுதியிருக்கா பாருங்கன்னு சொல்லி சொன்னா அங்க ஒன்றும் செய்யப்படல. அப்ப அந்த ராஜாவுடைய மனசுல இந்த இவனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி கனம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருகிறது. அந்த நேரம் பார்த்து அந்த ஆமான் வருகிறான். இந்த நேரம் பார்த்து இப்படி மாறுது நிலைமை. கடைசியில் பார்த்தீங்கன்னா யாரை கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தானோ அவங்க கையிலே குதிரையும் அவங்க கையிலே ராஜவஸ்திரத்தெல்லாம் கொடுத்து மொர்தெகாய் கனம் பண்ணப்படுகிறார். அப்போ மொர்தெகாயுடைய உயிரை காப்பாற்றினது அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த ஒரு சின்ன சம்பவம். இன்னைக்கு எந்த ஒரு ராஜாவும் டைரி வைக்கல. அந்த ராஜாவுடைய டைரியில் நம்ம பேர்லாம் என்ன செய்யாது, எழுதப்படவே முடியாது. அரசியல் தலைவர்கள் நம்மளை பத்தி எழுதி வைப்பாங்களா? இல்ல. ஆனா ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்ததுமா இருக்கிறவற்ற ஒரு டைரி இருக்கு. அதை நீங்க இயேசுவேன்னு சொல்லி சொன்னா கூட டக்குன்னு அங்க நினைச்சுவாங்க, எழுதி வச்சிருவாங்க. பிதாவேன்னு சொல்லி சொன்னாலும் எழுதி வச்சிருவாங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலம், நீங்க எந்த பேருனாலும் சொல்லலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எந்த பேர் அவருடைய நாமத்துல நீங்க எதை சொன்னோம் அந்த டேட்டு அந்த டைம் போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த நபர் இந்த வார்த்தையை இந்த நாமத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருவாங்க. அப்போ அந்த நாமத்திற்குரிய மகிமை நாம செல்லும் போது ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு தீங்கான காரியங்கள் சத்துருவோ அல்லது கர்த்தரே நமக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னு நினைச்சா கூட அந்த ஞாபக புஸ்தகத்தை எடுத்து பார்த்து என்ன செய்வார், நம்மளை பாதுகாப்பார். நமக்கு வர வேண்டிய தண்டனைகள் தீங்குகள் வராதபடி கர்த்தர் நம்மை அனுமதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் சங்கீதம் 111 சங்கீதம் அதனுடைய 1 வசனம், அல்லேலூயா, செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை நான் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். செம்மையானவருடைய சங்கம் சபை, எல்லாமே நீதிமானுடைய சபை, எல்லாமே கர்த்தருடைய சபை தான். சின்ன ஆலயமா இருக்கலாம், பெரிய ஆலயமா இருக்கலாம், எந்த இடத்துலையும் நம்ம வந்துச்சுன்னா கர்த்தருடைய நம்ம முழு இருதயத்தோடு நம்ம துதிக்கணும். அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் பூரண பரிசுத்தமா இருக்கணும். முழு இருதயம் சொல்லி சொன்னா பூரண பரிசுத்தம் என்று அர்த்தம். முழு இருதயத்தோட சபைக்கு வரணும், முழு இருதயத்தோட கர்த்தருடைய சமூகத்துல வரணும், முழு இருதயத்தோடு நம்ம வீட்டில் இருக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் பாவமே நம்முடைய ஆளுகை செய்யாதபடி ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம வாழணும். சங்கீதம் 138:1 அதுவும் இந்த வசனத்தை தான் சொல்லுகிறது. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. தேவர்கள் சொல்லி சொன்னா அந்நிய புறமதஸ்தாருடைய கடவுள் தான், அவங்களையும் தேவர்கள் அப்படிதான் சொல்லுது. ஆனா அந்த தேவர்களை காட்டிலும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் பெரியவர் அப்படிலாம் கொரிந்தியர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறதுனா, வேத வசனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே தேவர்கள் தான் அப்படின்னு நம்மளே என்ன செய்யுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனா நான் தான் கடவுள் சொல்லி என்ன கூடாது, நாம மார்த்தட்டிட்டு எழும்பிடக்கூடாது. கர்த்தர் ஒருவரே, அவருடைய பெயர் இயேசு, அவர்தான் பிதா, அவர்தான் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம 2 காரியம் கற்றுக்கொண்டோம். ஒன்று, தேவனை இடத்திலே நம்ம மனம் திரும்பணும் முழு இருதயத்தோடு. 2வது ஒரு காரியம், நம்ம தேவனை மனதார துதிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம பார்க்க போற 3வது காரியம் என்னன்னா விசுவாசம். ஒரே ஒரு வசனம் தான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான்.
அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு என்பவர் கர்த்தருடைய ஒரு தேவனுடைய மனுஷர். அவங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆவியானவர் பிலிப்பை பார்த்து, நீ இந்த மாதிரி ஒரு வனாந்தரத்துக்கு போ, அங்கே ஒரு மனுஷன், ஒரு ராஜாவுடைய வேலைக்காரன், அவர் ஆக்சுவலாக ஒரு அன்னகர் என்று சொல்லப்படுகிறார், அவர் என்ன செய்வார், வாசித்துட்டு இருப்பார். அப்போ நீ போய் அவன்கிட்ட என்னை பற்றி சொல்லுன்னு சொல்லி ஆவியானவர் ஏவி விடுவது. அப்போ இவர் வருவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர் பிலிப்பிட சொல்றார், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்ப பிலிப்பு ஓடி போய் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்துக்கிட்டு இருக்க அந்த மனுஷன்ட்ட போய், நீங்க வாசிக்கிட்டு இருக்கிறதோடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தன் எனக்கு சொல்லித்தரலன்னா எனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே பிலிப்பை தான் பக்கத்தில் ஏறி உட்கார சொல்றாரு. இவர் உட்கார்ந்து கொண்டார். அப்போ இந்த பிலிப்பு கர்த்தருடைய பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும், இயேசுவினுடைய பாடு உபத்திரவங்களை அந்த மனுஷனுக்கு சொல்லுகிறார். சொல்லி முடிச்சுட்டு அந்த காரியங்கள் எல்லாம் விலைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வசனம் வந்தது, தண்ணீர் வந்தது. 38ஆம் வசனம், இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன அப்படின்னு சொன்னான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால், அர்த்தம் ஃபுல் ஹார்ட்டடா இயேசுதான் மேசியா, இயேசுதான் கர்த்தர்ன்னு சொல்லி நீ விசுவாசித்தால் நீ ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்போ அவங்களுக்கு என்ன செய்றாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அப்போ இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாம இயேசு கிறிஸ்துவை சந்தேகமே படாம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். சந்தேகமே படாம விசுவாசிக்கணும். அப்படி ஒரு பூரணமான விசுவாசம் வந்துச்சுன்னா அந்த விசுவாசம் நம்மளை என்னச்சுன்னா வழி நடத்தும். விசுவாசத்துல பல வகைகள் இருக்கு. விசுவாசத்துல பல வகைகள் இருக்கு. என்ன வகைகள் இருக்கு? அற்ப விசுவாசிகள் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், அப்படிதானே? அற்ப விசுவாசினா கொஞ்சோண்டு, நம்பர்ல சொன்னா ஒரு 1-2% இருக்கு. அதுக்கப்புறம் அவிசுவாசி நெகட்டிவ்ல பேரும். விசுவாசம் எப்படி பேரும்? நெகட்டிவ்ல பேரும். அப்புறம் சில பேர்ட்ட விசுவாசமே இருக்காது. சில பேர்ட்ட என்ன செய்யாது, விசுவாசமே இருக்காது. ஜீரோ விசுவாசம். ஒரு விசுவாசம் நெகட்டிவ்ல போகுது, சில பேர்ட்ட ஜீரோல இருக்கும், சில பேர்ட்ட 1-2 விசுவாசம் இருக்கும். ரோமர் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க அப்போஸ்தலனாகிய மன்னிகள் அந்த ஆபிரகாமை குறித்து அழகா எழுதுவார். பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போடும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு சொல்லி போட்டு. இன்னொரு விசுவாசம் இருக்கு, பலவீனமான விசுவாசம். அதை கொரிந்தியர் புஸ்தகத்தில் அவர் எழுதுவார், விசுவாசத்துல பலவீனமா இருக்கிற ஒருத்தன் அப்படின்லாம் எழுதுவார். அப்போ விசுவாசத்துல பல விதமான விசுவாசங்கள் உண்டு. அவிசுவாசம், விசுவாசம் இல்லாத காரியம், அப்புறம் அற்ப விசுவாசம், பலவீனமான விசுவாசம், வல்லமையான விசுவாசம், பூரண விசுவாசம்லாம் இப்படி பல விதமான விசுவாசங்கள் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த பூரணமான ஒரு விசுவாசம், இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் மேசியா, அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நாம விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்துவிடும் என்று இந்த வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம், தேட வேண்டும். இந்த ஒரு 4 வசனம் அல்லது ஒரு 5 வசனம் சொல்லி நம்ம முடிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 22:9. பின்பு அவன் அகசியாவை தேடினான், சமாரியாவில் ஒளிந்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். இந்த யோசபாத்தினுடைய குமாரன் மரித்து போனார். இவர் அடக்கம் பண்றதுக்காண்டி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது ஜனங்களே சொல்றாங்க, இவன் தன் முழு இருதயத்தோட என்ன செஞ்சான், கர்த்தரை தேடுனா. நான் என் மகள்கிட்ட கேட்பேன், பாப்பா அப்பாவை தேடிச்சாமா அப்படின்னா, அப்பாவை நினைச்சியான்னு அர்த்தம், என்னை தேடிச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இப்படி நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நம்ம கேட்போம். தேடுதல் அப்படின்னு சொல்லி சொன்னால் முழு இருதயத்தோடு நம்ம நினைக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேரை நினைச்சாங்க, கொடுத்துட்டாங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிற பாக்கியவான்கள். கர்த்தரை நம்ம முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்,
தேடணும். ஏற்கனவே நம்ம கர்த்தர்ட்ட முழு இருதயத்தோட திரும்பணும், முழு இருதயத்தோட துதிக்கணும், முழு இருதயமா நம்ம விசுவாசிக்கணும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது கர்த்தரை நம்ம முழு இருதயத்தோட தேடணும். என்னுடைய முகத்தை தேடுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய முகத்தை நம்ம என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிற தேவனை, ஒரு வேலைக்காரனுடைய கைகள் அவரை நோக்கி நீட்டி இருக்கிறது போல, வேலைக்காரனுடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது போல, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி என்ன சொன்ன எல்லா காரியத்திற்கும் அவரையே நாம நோக்கி பார்த்து கொண்டு இருந்தால், அவரை நாம நம்பிக்கொண்டிருந்தால் கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகளை தருவார். இந்த வசனம் சொல்லுகிறது, நாம சும்மா சாதாரணமாய் முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களாக இராமல் கர்த்தருடைய சாட்சிகளை கை கொள்ளணும். கர்த்தருடைய சாட்சிகள், வசனங்கள், பிரமாணங்கள், நீதி, நியாயம், அவருடைய கற்பனை, கட்டளை எல்லாமே ஒரே அர்த்தத்தில் தான் வரும். நாம அவர் சொன்னதை என்ன முழு மனசோட நம்ம கீழ்ப்படிந்து அவரை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா தான் அவரை தேடுகிறோம் என்று அர்த்தம். சங்கீதம் 119:10 விதமாக சொல்கிறது, ஆண்டவரே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். இது ஒரு ஜெபம். ஆண்டவரே நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் முழு மனசோடு உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன், உங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், என்ன செஞ்சிடாதீங்க, உங்களுடைய கற்பனைகளை விட்டு வழி தப்ப மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன என்னைய மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரே சொல்லி சொல்றாரு. சங்கீதம் 119 கடைசி வசனம் சொல்லுது, காணாமல் போன ஆட்டை என்ன நினைச்சீங்க, தேடுங்க இயேசு சுவாமி அப்படி அந்த பரிசுத்தவான் சொல்லி முடிக்க போல இது ஒரு ஜெப குறிப்பா இருக்குது. ஆண்டவரே என்ன கை விட்டுறாதீங்க, என்னைய வழி தப்ப மட்டும் என்ன செஞ்சிடாங்க, விட்டுறாதீங்க என்னைய விட்டுறாதீங்கன்னு சொல்லி. கர்த்தர் அப்படி ஒரு நாளும் விடுகிறவர் இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு ஜெபத்தை இந்த மனிதன் ஏறெடுக்கிறார். எரேமியா 29:13 இது ஒரு நன்மை. நாம முழு இருதயத்தோடு தேடினா, முழு இருதயத்தோடு அவருடைய சாட்சிகள் எல்லாம் கை கொண்டு கர்த்தரை தேடினால் கர்த்தர் நமக்கு என்ன தருவாராம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் என்னால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஃபுல் ஹார்ட்டடா தேடணும். நிறைய சாமியார்கள் பரலோகத்தில் இருப்பாங்களாம். நிறைய சாமியார்கள் அவங்க பரலோகத்தில் இருப்பாங்க. அப்போ எப்படி அவங்க வராங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அப்படின்னா இந்த சாமியார்கள் நல்லா தாடி வச்சுருப்பாங்க, காவி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கமண்டலம் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னை வெறுத்து சாப்பிடாம கொள்ளாமல் என்னை படைத்த இறைவன் யார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மலையிலேயோ ஒரு குகையிலையோ ஒரு மந்திரத்திலேயோ போய் என்ன செய்வாங்க, தவம் இருப்பாங்க. தவம் இருக்கும்போது அவங்க எந்த ஒரு தெய்வத்தினுடைய பேரையும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. சொல்லாமல் இருந்துக்கிட்டு என்னை உண்டாக்கின தெய்வம் யார், என்னை உண்டாக்கினது ஒரு தெய்வமா இருந்தால் அந்த தெய்வம் என்ன செய்யணும், எனக்கு முன்னாடி வரணும்னு சொல்லி தன்னுடைய முகத்தை ஒருமுகப்படுத்தி தன்னை உண்டாக்கின தேவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள் பார்த்த பிறகு, கழிச்ச பிறகு அவங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜோதி பிரகாசத்தை பார்ப்பாங்களாம். ஒரு வெளிச்சம், ஒரு ஒளியை பார்ப்பாங்களே. கர்த்தர் அவங்களுக்கு அப்படிதான் தரிசனம் ஆவாரு. அதுக்கப்புறம் இந்த வெளிச்சத்தை அவங்க பார்த்த பிறகு அழகான கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வார்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வார்கள். மரித்த பிறகு அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா பரலோகத்துக்குள்ள அழகா வந்துடுவாங்க. அப்போ இந்த வசனத்துல நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். ஏன்னா நம்ம கர்த்தரை சூப்பரா அவருடைய காரியங்களை நடத்தி அவருக்கு பின்னாக நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். அது ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு 2007 அல்லது 2009 ஒரு சின்ன லேண்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். சொற்பமான ரூபாய்க்கு தான். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் லேண்டு போடவே இல்லை, பட்டாவே போடலை. போன வாரத்தில் அந்த பட்டா போடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணும்போது 2 பத்திரம் அது இருந்துச்சு. அதில் ஒரு பத்திரத்தில் ரெண்டு லேண்டோடைய தகவல், இன்னொரு பத்திரத்தில் 2 லேண்டோடைய தகவல் இருக்கு. அப்போது நான் யோசித்தேன், நம்ம வாங்கினது 4 லேண்டில் ஒரு செவ்வகம் போல் இருக்குமே, அதில் 2 பத்திரம் தானே இருக்குது, அப்போ இன்னும் 2 பத்திரத்தை காணுமேன்னு சொல்லி நான் பட்டா போட போயிட்டு திருப்பி செஞ்சேன், வந்துட்டேன். அப்போ வர்ற வழியில் கர்த்தர் சொன்னார், விசுவாசிக்கிறவன் பதறான். உன்ட்ட 4மே இருக்கு, நீ தான் என்ன செய்யல அதை பார்க்கல, விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொன்னார், வெளிப்படுத்துக்கிறார். 2வது, இன்னைக்கு காலையில் அந்த லேண்டுக்கு நாங்கள் பட்டா போடுறதுக்கு அந்த சர்வேயர் வர சொல்லியிருந்தாரு. நாங்கள் நேற்று போய் தேடி பார்த்தோம், அந்த லேண்டை பார்க்கவே முடியல. எங்கள் லேண்ட் எங்கே இருக்குது, அந்த நாங்குநேரி தாலுகாவில் முதலை குளம் பக்கத்தில் ஒரு இடத்துல. அங்கே போய் பார்க்குறோம், அந்த லேண்டை தாண்டி எத்தனையோ கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு அப்புறம் அதுக்கு அங்கிட்டலாம் தேடிட்டு எங்கள் லேண்டை தாண்டி வந்துட்டோம். லேண்ட் எங்கே இருக்குன்னே தெரியல. இன்னைக்கு காலையில் நாங்கள் போகும்போது வீட்டிலேருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஏசாமியை சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இப்படி நினைச்சணும் கர்த்தர் வசனத்தின் மூலமாய், சில நேரங்களில் சத்தங்களின் மூலமாய், சில நேரடியாகவே என்ன செய்வார், நமக்கு முன்பாக அவர் முகரூபமாய் தரிசனமாகி கர்த்தர் என்ன செய்வார், பேசுவார். அப்போ நம்முடைய இருதயத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால், அவருடைய கரத்தை நோக்கி பார்த்தால், அவருடைய சமூகத்தை தேடினால், என்ன கர்த்தருடைய சமூகத்தை தேடினால் நமக்கு அவர் என்ன செய்வார், தம்முடைய வசனங்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்துவார். தரிசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்த முடியும்.
இப்படி பல விதமான ரூட்டுகளில் கர்த்தர் நமக்கு அவர் வெளிப்படுவார். இன்னும் ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். மீதி உள்ள காரியங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீக் கர்த்தர் சித்தமானால் பார்க்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். கர்த்தரை சேவிக்கணும். கர்த்தரை சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும்? உண்மையாய் சேவிக்கணும். சேவித்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? சேவித்தல்னா 100% அடிமையாய் ஒப்பு கொடுத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சேவித்தல் 100% உண்மையாய் ஒப்பு கொடுத்தல். அப்ப கர்த்தருடைய இஷ்டம் தான் நம்முடைய இஷ்டம். ஒரு அடிமைக்கு தன்னுடைய இஷ்டத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அடிமையானவன் தான் இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்போ ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்லிருக்கேன். ஒரு சிறைச்சாலை இருக்குது, ஜெயிலர் இருக்காங்க, காவலர்கள் இருக்காங்க. அவங்க நினைச்ச நேரத்துக்கு டீ குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே போவாங்க. அதே சிறைக்குள்ள சிறைச்சாலை கைதிகள் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க இஷ்டம் போல செய்ய முடியுமா? முடியாது. அவங்க என்ன நினைச்சாலும், அவங்க என்ன இஷ்டப்பட்டாலும் செய்ய முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் பாருங்க, பெட்ல படுத்துருக்கிற ஆட்கள், நர்ஸு, டாக்டர்ஸோடைய கவனிப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்திரிச்சு போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரணும்னா கூட என்ன செய்ய முடியாது, போக முடியாது, போகவும் கூடாது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை வந்தா கூட அந்த ஆசையை என்ன செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. ஆனா இங்க வர்ற வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு சேவை பண்ணுகிறவர்கள் ஆசையே பட மாட்டாங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் இச்சையையும் சிலுவை, தங்கள் ஆசையையும் இச்சையும் என்ன சிலுவையில் அடித்திருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆசை கூட என்ன செய்ய இருக்க, எனக்கு இந்த கார் வேணும், எனக்கு இந்த பைக் வேணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இப்படி ஒரு ஆசை கூட இருக்காது. எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அந்த காரியத்தை கர்த்தருக்காண்டி செய்யணும், இந்த மாதிரி காரியத்தை செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் சேவகம் பண்ணுகிற காரியம். 2 வசனம் 2 நாளாகமம் 31:21, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியங்களும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். அப்படின்னு நாம கர்த்தருக்கு செய்கிற செய்கைகள், தேவனுக்கென்று நம்ம என்ன செஞ்சாலும் அதை நம்ம கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு நம்ம செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம ஒரு 5 அல்லது 6 காரியம் தான் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கற்றுக்கொண்டோம். நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம முழு இருதயத்தோடு திரும்பணும், முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும், முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கணும், முழு இருதயத்தோடு நம்ம கர்த்தரை விசுவாசிக்கணும், முழு இருதயத்தோடு உண்மையாய் கர்த்தரை சேவிக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு முன்னாடி முழு இருதயத்தோடு நம்ம செய்யணும். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த கற்றுக்கொண்ட காரியங்கள், நம்ம கேட்ட பேசின காரியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் எங்களுடைய காதுகள் கேட்க, எங்கள் கண்கள் காணத்தக்கதாய் நாங்கள் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டிய சில ரகசியங்களை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம். ஆனால் ஒருவேளை எங்களுடைய மனம் திரும்புதல் கள்ள மனம் திரும்புதலாக இருந்தால், ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது எல்லா பாவங்களையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் விட்டு வசனத்துக்கு நாங்கள் திரும்புகிறோம். கர்த்தர் நீர் எங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. முழு இருதயத்தோடு திரும்புவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு உண்மை துதிக்க உதவி செய்வீராக. முழு இருதயத்தோடு நாங்கள் உண்மை விசுவாசிக்க உதவி செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு இருதயத்தோடு நாங்கள் உண்மை தேடுவதற்கு கர்த்தர் நீர் கிருபை தாங்க. தடவியாகிலும் கர்த்தரை நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்ள உதவி செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உண்மையாய் கர்த்தரை சேவிக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நாங்கள் அவைகளை செய்து சித்தி பெற கர்த்தர் நீர் கிருபை தாரும். நீர் எங்களோடு பேசினீர், கர்த்தர் எங்களுக்கு வசனங்களை வெளிப்படுத்தினீர். உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் சொன்ன மற்றும் பேசின கேட்ட காரியங்கள் எல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு பேரருள் புரிந்தருளும். எங்களுடைய குடும்பத்தார் மேல, பின் சந்ததியின் மேல உங்களுடைய கண்கள் வைக்கப்பட்டிருப்பதாக, உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரங்கள் எங்களுக்கு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு விலையுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.